வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே அகாடமி லைட். இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தாங்க. திருக்குறளான கிளாஸ் தான். 3வது அதிகாரம் ஊக்கமுடைமை. அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கொடுத்த 3வது அதிகாரம் ஊக்கமுடைமை. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2 அதிகாரங்களுக்கான கிளாஸ் கொடுத்துருக்கோம். முதல் அதிகாரம் பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடைமை, 2வது அதிகாரம் பொறையுடைமை, அதனுடைய கண்டினியூஷனாக ஊக்கமுடைமை. சரிங்களா? இன்றைக்கி இந்த கிளாஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இதுக்கு முந்தைய வீடியோ பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கான ஒன்லைனர் டெஸ்ட் வீடியோ தான் கொடுத்துருந்தோம். 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஆட்சித்துறையில் அந்த லெசனுக்கான ஒன்லைனர் டெஸ்ட் வீடியோ கொடுத்துருந்தோம். அதில் பண மசோதா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பண மசோதாவுடைய ஆர்டிக்கல் தவறுதலாக 108ன்னு சொல்லிட்டேன். ஆனால் பண மசோதாவோட ஆர்டிக்கல், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பண மசோதாவுக்கு என்ன ஆர்டிக்கல்னா 110. அதே பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற நிதி மசோதாவுக்கு பார்த்திங்கன்னா 117. ஸோ இந்த 110க்கு பதிலாக என்னென்னு சொல்லிட்டேன்னா 108ன்னு சொல்லிட்டேன். அது தவறுதலாக சொல்லிட்டேன். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸ்லையுமே நான் அந்த இதை பின் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ 108 அந்த ஆர்டிக்கல் எதுக்கான ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயிண்ட் செஷன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஈரவைகளுடைய கூட்டம், ஜாயிண்ட் செஷன், ஈரவைகளின் கூட்டம். ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 108. அந்த ஈரவைகளுடைய கூட்டம் எப்போ வரும்? ஒரு மசோதா 2 அவையிலுமே நிலுவையில் இருக்கும் பட்சத்தில், அதாவது அது ஒன்று நிராகரிக்கப்படணும், இல்லைனா அது அப்ரூவ் ஆகி சட்டமாக மாறணும். மசோதா சட்டமாக மாறணும். அந்த ரெண்டுமே இல்லாமல் நிலுவையிலே இருக்குது, 2 அவையிலுமே நிலுவையிலே இருக்குங்கிற பட்சத்தில், அல்லது 2 பேருக்கும் கருத்து வேறுபாடில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. என்ன பண்ணுவார்? ஈரவைகளையும் ஒன்றா ஒரு இடத்துல கூட்டி 2 பேரும் அந்த மசோதாவை டிஸ்கஸ் பண்ணி அங்கே வாக்கெடுப்பிடுங்க. அதில் அந்த மசோதா வெற்றி பெறுதா தோல்வி அடையுதாங்கிறத பார்த்து அந்த மசோதாவை முடிச்சு வைங்க. அதுதான் கான்செப்ட் இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஆர்டிகல் தான் 108. பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுற பண மசோதாவுக்கான ஆர்டிகல் 110, நிதி மசோதாவுக்கான ஆர்டிகல் 117. சரிங்களா? ஓகே, இந்த இதை அங்கே தவறுதலாக சொல்லிட்டேன். அதை இங்கே கிளியர் பண்ணிடுறேன். ரைட். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாங்களா? திருக்குறள் கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். சரி, நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஊக்கமுடைமை இதில் நமக்கு ஃபஸ்ட்டு குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதில்லார், உடையது உடையரோ மற்று. அதில் நமக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், உடையர் எனப்படுவது ஊக்கம் அப்படின்னா ஒருவர் உண்மையில் செல்வம் உடையவர், அவர் கையில் ஒரு உண்மையான செல்வம் இருக்குது அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க என்று போற்றப்படுவது அவருடைய ஊக்கம். அதுதான் உடையர் எனப்படுவது ஊக்கம். உடையர்னா இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு வார்த்தைக்கும் நான் அதுக்கான பொருள் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பொருளை பார்த்துட்டு நீங்கள் குறளை படிக்கும்போது உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் ரொம்ப எளிமையாக மனசில் பதியும். அதுக்காக தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த ஃபார்மெட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நான் இப்படி தான் படித்தேன். எனக்கு அதனால் திருக்குறள் நல்லாவே ஒரு அந்த 200 அதிகாரங்கள் அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தது. இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்ததும் சரி, இப்போ எதுவும் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்குமே சரி, நான் என்னோடய ஸ்டைல் இது. ஸோ அதை அப்படியே உங்களுக்கும் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் திருக்குறள் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ உடையர்னா பாருங்கள், ஒருவரிடம் உள்ளது என்று சொல்லத்தக்க சிறப்பான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ உடையர் எனப்படுவது ஊக்கம், அகுதில்லார், உடையது உடையரோ மற்று. அப்போ அந்த ஊக்கத்தை தவிர ஒருத்தர்கிட்ட உண்மையான செல்வமாக போற்றப்படுவது அவரோட ஊக்கம்தான். அப்படி அந்த ஊக்கத்தை தவிர ஊக்கம் இல்லாதவர்கிட்ட வேறு எந்த பொருளை சேர்த்து வைத்திருந்தாலும் அவர்கள் அந்த பொருட்களுக்கு உரியவராக ஆக மாட்டார்கள். அதாவது என்ன அர்த்தம்னா, ஊக்கத்தை தாண்டி நமக்கு கையில் இருக்கக்கூடிய செல்வங்கள், உதாரணமாக பணம் ஆகட்டும், ஒரு வீடாகட்டும், எஸ்டேட்டு, பங்களோ, என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அது எல்லாமே நிலைத்து நிற்காது. ஒரு நாள் நம்ம கையில் இருக்கும், இன்னொரு நாள் அடுத்தவங்க கையில் போயிடும். ஸோ அது நிலையான விஷயம் கிடையாது. எது நிலையான செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஊக்கம். அதனால தான் அந்த ஊக்கத்தை உடையர் எனப்படுவது ஊக்கம். அந்த ஊக்கத்தை உடையவர் தான் உண்மையான செல்வம் உடையவர். அகுதில்லார், அது இல்லாதவர், உடையது உடையரோ மற்ற என்ன இருந்தாலும் அது அவருக்கு உரியதாக கருதப்பட மாட்டாது. அதுதான் இந்த குறளுக்கான அர்த்தம். சரிங்களா? இதை பாருங்க, உடையர்னா ஒருவரிடம் உள்ளது என்று சொல்லத்தக்க சிறப்பான செல்வம், எனப்படுவது என்று அழைக்கப்படுவது ஊக்கம். இந்த இடத்துல பாருங்க, மன உறுதி, விடாமுயற்சி, உற்சாகம், இந்த பொருளில் வருது. ஸோ இதை நம்ம மன உறுதி எடுத்துக்கலாம், விடாமுயற்சி எடுத்துக்கலாம்.
ஏன்னா இப்போ அதுதான் நமக்கு தேவை. டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்குமே தேவைப்படுவது என்ன? மன உறுதி, விடாமுயற்சி. அடுத்தது அகுதில்லார், அந்த மன உறுதி இல்லாதவர்களிடம். அகுது இல்லார், அதுங்கிறதுல எதுக்கு என்ன அர்த்தம் வருது? அந்த மன உறுதி இல்லாதவர்கள்ட்ட. உடையது, அவர்கள் வைத்துள்ள மற்ற பொருட்கள், செல்வம், நிலம், புகழ் போன்றவை. உடையரோ, உண்மையாகவே அவர்களிடம் உள்ள செல்வம் ஆகுமா? ஆகாது. உடையரோ மற்றுங்கிறது இந்த இடத்துல அசைச்சொல். ஸோ உடையது எனப்படுவது ஊக்கம், அகுதில்லார். உடையது, உடையரோ மற்று. ரெண்டாவது குறள் பார்க்கலாங்களா? ரைட், ரெண்டாவது குறள் பாருங்க. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஸோ இந்த குறள் கொஞ்சம் எல்லாருக்கும் ஃபெமிலியராக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களையும் பார்த்துக்கோங்களா. தெரியாதவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். உள்ளம் உடைமை என்ன சொல்கிறாங்க பாருங்க. உள்ளம் உடைமை ஒருவருக்கு அழியாத நிலையான செல்வம் என்பது அவருடைய மன உறுதியும் ஊக்கமுமே. ஸோ அதுதான் உள்ளம் உடைமை. பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஸோ மேலே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். மற்ற செல்வங்கள் யாவும் ஒரு நாள் அவர்களிடம் நிலைத்து நிற்காமல் நீங்கிவிடும். ஸோ அதே விஷயந்தான். ஒருத்தருக்கு நிலையான செல்வம்னா அது வந்துட்டு மன உறுதியும் ஊக்கமும். முதல் குறள் என்ன பார்த்தோம்? உண்மையான செல்வம்னு பார்த்தோம். ஸோ இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அதை எதை பற்றி சொல்கிறாங்க? இந்த ஊக்கத்தை பற்றி சொல்கிறார் திருவள்ளுவர் அவர்கள். ஸோ அதுதான் அந்த அதிகாரத்தை அந்த அதிகாரத்துடைய அந்த ஹெட்டிங் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி அந்த 10 குறள் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் சுற்றி இருக்கும். அது ஓரளவுக்கு நம்ம கணிக்க முடியும், அதனுடைய அர்த்தத்தை கணிக்க முடியும். இப்போ உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவருக்கு அழியாத நிலையான செல்வம்னா அது அவருடைய ஊக்கமே தவிர மற்ற செல்வங்கள் யாவும் ஒரு நாள் நிலைத்து நிற்காமல் நீங்கிவிடும். அதுதான் பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஸோ இதுக்கான மீனிங் பாருங்கள். உள்ளம்னா நம்மளோட மனம், எண்ணம் அல்லது ஊக்கம். உடைமைனா ஒருவரிடம் நிரந்தரமாக தங்கி இருக்கும் சொத்து அல்லது செல்வம். நிரந்தரமாக, இதுதான் முக்கியமான பாயிண்ட், நிரந்தரமானது. ஸோ உள்ளம் உடைமை அதுதான் உண்மையான உடைமை. பொருள் உடைமைங்கிறது இந்த பணம், தங்கம் மற்றும் பிற பொருட்செல்வம். சரிங்களா? அதாவது வீடு, காடு, நிலம், புலம் இதெல்லாமே. நில்லாது, நிலையாக நில்லாமல் ஒருவரிடமிருந்து மற்றவரிடத்திற்கு மாறி மாறி செல்லும் தன்மை. ஸோ பணம் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது, இன்னொரு நாள் இன்னொருத்தட்ட இருக்கும். ஸோ அது ஒரு நிலையான ஒரு செல்வம் கிடையாது. நில்லாது நீங்கிவிடும், கை நழுவி போய்விடும் அல்லது அழிந்துவிடும். ஸோ இதான் அதனுடைய கான்செப்ட். சரிங்களா? ரெண்டாவது குறளுக்கான இது மீனிங் என்ன? ஒருவருக்கு உண்மையான செல்வம், நிலையான செல்வம்னா அது மன உறுதியும் ஊக்கமே. உள்ளம் உடைமை பொருளுடைமை மற்ற பொருட்செல்வங்கள் எல்லாம் நில்லாது நிலைத்து நிற்காமல் நீங்கிவிடும், அழிந்து விடும். ரைட், மூன்றாவது குறள் பாருங்க. ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஸோ இப்போ இதில் பாருங்க, இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் அப்படின்னா தமது முயற்சியையும் ஊக்கத்தையும் மட்டுமே நிலையான கைப்பொருளாக கொண்டவர்கள். கைத்துடைனா இந்த இடத்துல கைப்பொருள்னு அர்த்தம். இங்கே இருக்கு பாருங்களேன், பாருங்க. கைத்து அப்படின்னா கைத்துங்கிறது கைப்பொருள், அதுக்கான செல்வம், அதாவது செல்வத்துக்கான இன்னொரு இது பொருள் வந்துட்டு. இதே பாருங்க, ஒரு சொல் பல மொழியில் செல்வத்துக்கு இன்னொரு இது கேட்டாங்கன்னா கைத்துன்னு நம்ம சொல்லலாம், ஆப்ஷனில் இருக்கும் பட்சத்தில். ஸோ தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. அப்போ ஊக்கம் ஒருவந்தம் கைத்து உடையார்னா தனது முயற்சியையும் ஊக்கத்தையும் மட்டுமே நிலையான கைப்பொருளாக, அதை தான் நிலையான செல்வமாக வச்சிருக்காரு. மற்றதெல்லாம் அவர் பெருசாக கண்டுக்கல. அப்படி இருக்கக்கூடிய ஆள் என்ன பண்ணுவாராம்? ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் அப்படின்னா ஒருவேளை அவர்கிட்ட இருக்க மற்ற செல்வங்கள் இழந்து விட்டாலும் நான் அதை இழந்துட்டோமே அப்படின்னு மனம் கலங்கி வருத மாட்டார். அது ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார். ஸோ முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை படித்தோம்னா இந்த குறளுக்கான மீனிங் புரியும். ஒரு சில குறள் அப்படி தான் இருக்கும். இவர் திருவள்ளுவர் அவர்கள் அப்படி தான் இயற்றியிருப்பார். சரிங்களா? பாருங்கள், ஆக்கம்னா செல்வம் அல்லது செல்வாக்கு. இழந்தேம் என்று, இழந்து விட்டோம் என்று. அல்லாவார்னா கலங்கி அல்லது துன்பப்பட மாட்டார்கள். ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார், மன உறுதி உடையவர்கள். ஒருவந்தம்னா உறுதியாக அல்லது நிலை பெற்றதாக எதை வைத்திருப்பார்கள்? அவர்களுடைய ஊக்கத்தை கைப்பொருளாக உடையவர்கள் வைத்திருப்பார்கள். அதுதான் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ரைட்டா? ஓகே, நாலாவது குறள் பாருங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் நுழை. இதில் எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அதர், தூய தமிழ் வார்த்தை. அதருங்கிறது தூய தமிழ் வார்த்தை. அதுக்கான மீனிங் பாருங்கள், பின்னாடி பார்ப்போம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி புது புது வார்த்தைகளோட அர்த்தமும் நம்ம நம்ம தமிழ் சங்ககால பாடல்கள், திருக்குறள் படிக்கும்போது தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதில் எனக்கு இந்த அதருங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் நுழை. இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பிக்குது. இதுலேயும் அதே மாதிரி தான் பார்க்கணும். அசைவிலா ஊக்கமுடையான் நுழை அப்படின்னா
பாருங்க, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் மனம் தளராத, அதுதான் அசைவில்லாதனா என்ன, ஒரு கல் மாதிரி நிற்கிறான் பாருப்பா, என்ன இருந்தாலும் அடித்தாலும் தாங்குறான், கல் மாதிரி நிற்கிறான், மனம் தளராமல் நிற்கிறான் பாருங்க, அதுதான் அசைவில்லாத அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அசைவில்லாத விடாமுயற்சியும் ஊக்கமும் உடையவரிடம், ஸோ இந்த பாயிண்ட் இங்கே வந்துருக்கணும். விடாமுயற்சியும் ஊக்கமும் உடையவரிடம் என்ன பண்ணுமா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும். ஆக்கம்னா இந்த இடத்துல செல்வம், செல்வமும் வெற்றியும் எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். செல்வம், வெற்றி, புகழ் என்ன வேணாலும். தானே பிறரிடம் வழி கேட்டுக்கொண்டு, அந்த வார்த்தை விட்டோம் பார்த்தீங்களா, பிறரிடம் வழி கேட்டுக்கொண்டு. ஏன்னா அதர்னா மீனிங் வந்து வழி, அதர் வந்துட்டு அதற்கான தூய தமிழ் வார்த்தை, அதுக்கு வந்துட்டு என்ன அர்த்தம்னா வழி. சரிங்களா? அப்போது ஊக்கமும், அதாவது மனம் தளராத விடாமுயற்சியும் ஊக்கமும் உடையவரிடம் செல்வமானது, அந்த வெற்றியானது என்ன பண்ணுமா, தானே பிறரிடம் வழி கேட்டுக்கொண்டு அவரை தேடி சென்று சேரும். அதுதான் ஆக்கம் அதர்வினாய் செல்லும். அவங்க தேடி பிடிச்சி போய் சேரும். யார்கிட்ட? அசைவு இல்லா ஊக்கமுடையான் நுழை. அதாவது மனம் தளராத விடாமுயற்சியும் ஊக்கமும் உடையவரிடம் தானே வழிகேட்டு கொண்டு செல்லும். அதுதான் அந்த குறளுக்கான அர்த்தம். இங்கே பாருங்கள், ஆக்கம்னா செல்வம் அல்லது வளம், அதர்னா வழி. ஸோ இது பாருங்கள், அதர் இதுதான் சொன்னேன், அதர்னா வழி. கொஞ்சம் வித்தியாசமானது, புதுசாக எனக்கு இருந்தது, நான் படிக்கும்போது புதுசாக கற்றுக்கிட்டேன். ஸோ அதர்ங்கிறது வழி, பாதை. அதர் வினாய் செல்லும், அந்த வினாய் செல்லும்னா பாருங்கள், வழியை கேட்டுக்கொண்டு செல்லும். அசைவிலா சோர்வு இல்லாத தளராத பாத்தம். ஊக்கமுடையான் உறுதியான மன உறுதி உடையவர்கள். ஊக்கமுடையான் உழைனா அவனிடம் என்ன பண்ணுமா, வழி போய் தானே வழி கேட்டு கொண்டு சேரும். அதுதான் இந்த குறளுக்கான இது. நிறைய குறள் ஆர்டராகவும் படிக்கிற மாதிரி இருக்கும். பிரித்து ஃபஸ்ட்டு கீழே இருக்க 4 வார்த்தையை படிச்சுட்டு அப்புறம் மேலே இருக்க 4 வார்த்தையை படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு திருவள்ளுவர் அப்படி தான் எழுதியிருப்பார். எந்த குறள் அப்படி படிக்கணுங்கிறது நான் சொல்லிடுறேன். நீங்கள் அந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டுங்களா? ஓகே, 5வது குறள் பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸான குறள். நமக்கு ஸ்கூல் புக்கில், அதாவது சின்ன ஸ்டாண்டர்டில் நிறைய படிச்சிருப்போம். அப்படியே வந்துட்டு எல்லாம் மனப்பாடமாக சொல்லுவோம். ஏன்னா மனப்பாட பகுதியாக எல்லாம் கொடுத்துருப்பாங்க. 10th எதுலையோ இருக்கும், எனக்கு ஞாபகம் இல்லை, 10th 9th எதுலையோ. ஆனால் இது வந்து மனப்பாட பாடம் தான். அப்படியே வந்துட்டு ஸ்கூலில் ரைம்ஸாகவே சொல்லுவோம். வெள்ள தனியது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ள தனியது உயர்வு அப்படின்னு வந்துட்டு மனப்பாடமாக சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் அப்போ நமக்கு அதுக்கான அர்த்தம் பெருசாக புரிஞ்சிருக்காது. பட் இப்போ நமக்கு அந்த ஒரு ஏஜ் மெச்சூரிட்டிலாம் இருக்குல்ல, ஸோ இப்போ நமக்கு புரியும். ஸோ வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படின்னா, நம்ம தண்ணீரோட அளவில், ஒரு குளத்தில் தண்ணீரோட அளவு எவ்வளவு இருக்கோ அந்த அளவிற்கு ஏற்ப அதில் பூக்கும் தாமரையோ அல்லது அல்லி மலருடைய தண்டு வந்து நீளமாக இருக்கும். ஸோ தாமரை மலர் வந்து பார்த்திங்கன்னா, குளத்தில் எவ்வளோ தூரம் தண்ணி இருக்கோ அந்தளவுக்கு தன்னுடைய தண்டை நீட்டக்கூடிய, வளர்க்கக்கூடிய அந்த ஆற்றலை பெற்றிருக்கிறது. அதுதான் வெள்ளத்தனைய மலர் நீட்டம். அதுபோல் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உணர்வு. அது மாதிரி ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவர்கள் அடையும் உயர்வும் வளர்ச்சியும் எப்படி இருக்குமா, அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த ஊக்கத்துடைய அளவில், அவர்கள் கொண்டுள்ள உயரிய எண்ணங்கள் மற்றும் ஊக்கத்தின் அளவிலேயே இருக்கும். அப்போது நம்ம வந்துட்டு எப்படி சொல்கிறதுங்க, இப்போ உதாரணமாக நம்ம டிஎன்பிஎஸ்சி சொல்லலாம். ஒரு குரூப் 4 எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போது அதுக்கான ஊக்கமும் விடாமுயற்சியும் இருந்தால் நம்ம அந்த இலக்கை வந்து அடைய முடியும். ஸோ அதை வந்து சீரியஸாக சின்சியராக நம்ம அதை வந்து அப்ரோச் பண்ணணும். அப்போ அந்த ஊக்கம் தான் நம்மளை கொண்டு போய் சேரும். இப்போ ஏன் இதை வந்துட்டு அந்த மலரோடு சொல்கிறாங்க, தண்ணிக்கு மேலே வந்து மலர் நின்னால் தான் அதுக்கு வந்து அழகு. அப்போது அதுக்கு மேலே வர்றதுக்கு அது எவ்வளோ முயற்சி, எவ்வளோ உயரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தண்ணி வந்துட்டு மேலே உயர போனாலும் அதுக்கு ஈக்குவலாக தாமரையோட தண்டும் வளர்ந்து தாமரையை வந்து வெளியில் வந்து வைக்கும். ஸோ அதனோட இலக்கு வந்து அது எவ்வளோ தண்ணி வந்துட்டு இருந்தாலும் மேலே இருந்தாலும் தண்டு வந்து மேலே உயர்ந்து போய் தாமரை மலரை வந்து அப்படி மேலே வந்து உட்கார வைக்கணும். அதுதான் அந்த தண்டோடைய இலக்கு. அது மாதிரி நம்மளுடைய இலக்கு என்ன, அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்குள்ளே வந்தவங்களுக்கு, இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தவங்களுக்கு என்ன இலக்கு, ஒரு போஸ்டிங் வாங்குறது. அப்போ அந்த போஸ்டிங்கை நோக்கி நம்ம ஓடணும். அதற்கான ஊக்கமும் விடாமுயற்சியும் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த தாமரை மலர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த போஸ்ட்டை நம்ம அடைய முடியும். அப்போது நமக்காகவே எழுதுன மாதிரி இருக்குங்களா இந்த குறள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஸோ இதுக்கு நமக்கு பொருளும் கொடுத்துருங்க. இது கொஞ்சம் ஈஸியானதான். வெள்ளம்னா நீர், வெள்ளத்து அணைய அந்த நீரின் அளவிற்கேற்ப மலர் நீட்டம், மலரின் தண்டு நீளும் அல்லது வளரும். மாந்தர்த்தம், மாந்தர்னா இந்த இடத்துல மனிதர்கள், அதான் மாந்தர்கள் அல்லது மக்கள். உள்ளத்து, அவரோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய அணையதுன்னா அளவிற்கேற்ப, உள்ளத்தில் இருக்க அளவிற்கேற்ப, எந்த அளவிற்கேற்ப, உயர்வு, அந்த ஊக்கத்தின் அளவிற்கு ஏற்ப நம்மளுடைய உயர்வு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய மீனிங். சரிங்களா? ரொம்ப பியூட்டிஃபுல்லான குறள், நமக்கு எக்ஸாக்டாக பொருந்தக்கூடிய ஒரு குறள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. ரைட், அடுத்த குறள் பார்க்கலாம். 26வது குறள். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து.
பாருங்கள், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ன பண்ணுமா, நம்ம மனசில் நினைக்கக்கூடிய அந்த இலக்குகள், திட்டங்கள் அல்லது ஆசைகள், நம்மளுடைய இலக்காகட்டும், திட்டமாகட்டும், ஆசையாகட்டும் எல்லாமே மிக உயர்ந்ததாகவே இருக்க வேண்டும். அந்த உயர்ந்த எண்ணங்கள் ஒருவேளை நிறைவேறாமல் போனாலும், அதான் தள்ளினும், அந்த லட்சிய கொள்கையிலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சிப்பதே உண்மையான ஊக்கம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். ஸோ நம்ம நினைக்கிறத எப்பவுமே வந்துட்டு ஹை லெவலில் நினைக்கணும். நம்மளுடைய இலக்கு வந்து ஹை லெவலில் இருக்கணும். அது அப்படி வைக்கும்போது நம்ம அதை அடைய முடியலை அப்படின்னாலும் அதற்கான கொள்கைகள், அந்த லட்சிய கொள்கையிலேருந்து, அந்த முயற்சியிலேருந்து நம்ம பின்வாங்காமல் தொடர்ந்து போராடுறது தான் உண்மையான ஊக்கம்னு சொல்கிறாங்க. அதுதான் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், குரூப் 1 வந்துட்டு எய்ம் பண்ணுறாங்க, அதை நோக்கி வந்து ஓடுறாங்க. அது குரூப் 1 கிடைக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக குரூப் 2வோ அல்லது குரூப் 4 வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. அப்போது இலக்கை ஹை லெவலில் வச்சா அதை நோக்கி நம்மளுடைய வந்துட்டு இது இருக்கும், நான் அந்த பாதையை வந்துட்டு அதை நோக்கி நம்ம ஓடுவோம். அப்படி ஓடும்போது ஒருவேளை அது கிடைக்காத பட்சத்தில் நமக்கு அதுக்கு ஈக்குவலான இன்னொரு விஷயமும் கிடைச்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு எஃபர்ட் போட்டிருப்போம். அதுதான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஹை கிரவுண்டில் தான் யோசிக்கணும். மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அது ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம், பட் அதற்கான அந்த எஃபர்ட்கான பலனை நம்ம கண்டிப்பாக அனுபவிப்போம். ஸோ அதுதான் உண்மையான ஊக்கம்னே சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், உள்ளுவதுன்னா நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள், எண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம்னா அனைத்தும். உயர்வு, உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல். அப்போ உயர்வுனா உயர்ந்த இலக்குகள், அல்லது பெருமையான இலக்குகள். ஸோ உயர்ந்த இலக்குகள் தான் இங்கே ஆப்டாக இருக்கும். உள்ளல்னா எப்போதும் உயர்வாகவே நினைக்கணும். உயர்வு உள்ளல்னா உயர்வான இலக்குகளை நினைக்க வேண்டும். அதான் உள்ளல்னா நினைக்க வேண்டும். மற்றுங்கிறது இந்த இடத்துல அசைச்சொல், அதனால அதுக்கு வந்து மீனிங் எதுவும் இல்லை. தள்ளினும் அதுங்கிறது மற்றதுங்கிறது இது, அதுக்காக தான் இது மீனிங்கு. அதுனா அந்த உயர்ந்த எண்ணம் தள்ளினும் நிறைவேறாமல் தோல்வியில் முடிந்தாலும், அதுங்க பாருங்கள், நிறைவேறாமல், தள்ளினும்னா நிறைவேறாமல் தோல்வியில் முடிந்தாலும் தள்ளாமை நீர்த்து சேர்த்து பார்த்துங்க. அந்த முயற்சியை கைவிடாமல் இருத்தல் அந்த நிலையான வெற்றி. ஸோ நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, சண்டை செய்யணும், அதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. ரைட், மேலே ஒரே ஒரு முறை அந்த குறள் பார்த்துடலாம். பாருங்க, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. 6 குறள் முடிஞ்சுங்களா? அடுத்தது 7வது குறள் பாருங்க. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர், இது வரைக்கும் ஒன்று. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிர், புதை அம்பிர். இது எப்படி வந்து பிரித்து படிக்கணும்னா, புதை அம்பு இர், புதையம்பிர் பட்டு பாடூன்றும் களிறு, பட்டு பாடூன்றும் களிறு. ஸோ அதுதான் அப்படி வந்துட்டு அந்த காலத்தில் பிரித்து எழுதியிருக்காங்க, பட்டு பாடு ஊன்றும் களிறு. சரிங்களா? புதையம்பிர் பட்டு பாடூன்றும் களிறு, இதை தான் நம்ம இந்த குறளில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்போ தான் அந்த மீனிங் வந்து நமக்கு வந்து ஃப்ளோவாக இருக்கும். ஸோ புதையம்பிர் பட்டு பாடூன்றும் களிறு அப்படின்னா, போர் யானை தன் உடலில் பல அம்புகள் தைத்திருந்தாலும் எப்படி தன் கம்பீரத்தை இழக்காமல் உறுதியோடு நிற்கிறதோ. இந்த இடத்துல என்டர் அடிக்க மறந்துட்டேன், என்டர் அடித்தா கீழே வந்திருக்கும். ஸோ 1 by 1 படிச்சிருக்கலாம். ரைட், ஓகே, நான் டெலிகிராமில் கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துட்றேன். ஸோ புதையம்பீர் பட்டு பாடுன்றும் களிறுனா, ஒரு போர்க்களத்தில் போர் யானை பார்த்திங்கன்னா அவங்க அந்த போர் யானை மேலே விட்ட அம்பை எல்லாமே வந்து உடம்புல தாங்கியிருந்தாலும் அந்த கம்பீரத்தை இழக்காமல் அப்படி வந்து சும்மா கெத்தாக நிற்குது இல்லைங்களா? அந்த மாதிரி சிதைவிடத்து ஒல்கார் உறவோர், அதே போல் மன உறுதி படைத்தவர்கள், மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள் இருக்காங்கன்னா அதான் மன உறுதி படைத்தவர்கள், ஊக்கமுடையவர்கள் எப்பேற்பட்ட துன்பம் அல்லது தோல்வி வந்த போதும் தளர்ந்து போக மாட்டார்கள். ஸோ எவ்வளோ ஒரு அழகான ஒரு கம்பேரிசன் பாருங்கள். போரில் அது வந்துட்டு சாகக்கூடிய ஒரு தருவாய், அதில் அப்படியே வந்து அம்பால் தொலைச்சி வந்துட்டு அந்த யானையை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க ஸ்டேஜ்லேயே சும்மா கெத்தாக கம்பீரமாக நிற்குது இல்லை, அதுக்கு ஈக்குவலாக யாரை சொல்கிறாங்க? ஒரு மன உறுதி படைத்தவர்கள், ஊக்கமுடையவர்கள். அந்த இது வந்து எந்த விஷயம் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் கொஞ்சம் அந்த உத்வேகத்தோடு இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க எப்பேற்பட்ட துன்பம் அல்லது தோல்வி வந்த போதும் தளர்ந்து போக மாட்டார்கள். இதுக்கும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம தான், டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் தான். ஏன்னா ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து மிஸ் ஆகிருக்கும். இது கட் ஆஃபு ஒரு 4 கேள்வி சேர்த்து போட்டிருந்தா கட் ஆஃப் முன்னாடி வந்திருக்கலாம், அல்லது வந்துட்டு நல்ல ரேங்க் வந்திருக்கும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு போன வருஷத்துக்குலாம்
இது கவுன்சிலிங் வந்துட்டு நெக்ஸ்ட் நாள் கவுன்சிலிங் போக வேண்டியது. ஆனால் அடுத்த அன்றைக்கி நைட் வந்து டிஎன்பிஎஸ்சி போர்டிலேருந்து மெசேஜ் வருது, உங்கள் கம்யூனிட்டி வேகன்சி வந்துட்டு முடிஞ்சிருச்சு, ஸோ நீங்கள் கவுன்சிலிங் வர வேணாம். ஸோ அந்த மாதிரி சினாரியாவும் நடந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது அவங்க அந்த டைமில் சோர்ந்து உட்காந்தாமல் துவண்டு போய் உட்காராமல் திரும்பவும் வந்து விட்ட இடத்துல பிடிக்கிறதுக்காக படிக்க வராங்கல்ல, அவங்க தான் இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ எப்பேற்பட்ட துன்பம் அல்லது தோல்வி வந்தாலும் தளர்ந்து போகாமல் அப்படியே வந்து மறுபடியும் விட்ட இடத்துல பிடிக்க வந்து உட்காந்து படிக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஒரு கம்பீரமான ஒரு விஷயம். அதுக்கு எதை ஈக்குவலாக சொல்கிறாங்க, அந்த யானையை வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொன்னதுக்கப்புறம் ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதான் சிதைவிடத்து ஒல்கார் உறவோர். சிதைவிடத்துனா எக்ஸாம்பிள் இங்கே அதுக்கான மீனிங் பாருங்களேன், இங்கே இருக்கும். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதை அம்பிற்பட்டு பாடொன்றும் களிறு. வாழ்வில் துன்பம் தோல்வி அல்லது அழிவு வரும் காலத்தில், அதுதான் சிதைவிடத்து ஒல்கார்னா தளர மாட்டார்கள், மனம் கலங்க மாட்டார்கள். ரொம்ப முக்கியம். ஒல்காருங்களுடைய அர்த்தம் என்ன? தளர மாட்டார்கள். உறவோர்னா மன உறுதி. இந்த இடத்துல உறவோர்னா எப்படி ஞாபகம் வச்சுன்னா, நம்ம வந்து உரம் போடுறோம் இல்லையா, உரம் போட்டால் அதனால் வந்துட்டு உரம் போட்டால் அதுக்கு வந்து மண் நல்லா வளமாயிட்டு மகசூல் நல்ல இதாக வரும். அப்போ உறுதியோட அந்த இது பயிர் வந்து நல்லா உறுதியாக வளரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். உறவோர்னா மன உறுதி மிக்கவர்கள். புதை அம்பீர் பட்டுனா உடம்பை மறைக்கும் அளவுக்கு பல அம்புகள் பாய்ந்த போதும் பாடு ஊன்றும் தனது கம்பீரத்தையும் பெருமையும் நிலைத்து நிறுத்தும். அதுதான் வந்து தளராது நிற்கும் போர் யானை. களிருங்கிறது ஆண் யானை, போர் யானை. ஸோ இதுதான் இந்த குறளுக்கான மீனிங். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டு பாடொன்றும் களிறு. ரைட்டுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 28வது குறள். அதாவது 8வது குறள். ரைட். ஸோ நம்ம 2 இது போட்டிருந்தாலும் அதோட கண்டினியூஷன் அப்படியே கொடுத்துருக்கேன். ஏன்னா எத்தனை குறள் பார்த்தோம், ஒரு 5 அதிகாரம் 10 அதிகாரம் பார்த்ததுக்கப்புறம் 100 குறள் பார்த்துருப்போம். நமக்கு அந்த நம்பர் பார்க்கும்போதே நமக்கு மைண்டில் வந்துட்டு ஒரு இது இருக்கும், பரவாயில்ல இவ்வளோ குறள் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு மென்டல் கேமுக்காக தான் இது. ரைட்டுங்களா? ஓகே, இந்த குறள் பாருங்கள். உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் ஜெருக்கு. நல்லா கவனிங்க. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் ஜெருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த குறளுக்கு மட்டும் நம்ம பிரித்து படிக்க முடியாது, ஏன்னா அது அப்படியே வந்துட்டு ஒரே மாதிரி வரும் பாருங்களேன். ஸோ அதனால தான் நாங்கள் அதை பிரிக்காமல் அப்படியே கொடுத்துருப்பேன். எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் தளராத ஊக்கம் இல்லாதவர்கள் அவர் தான் உள்ளம் இல்லாதவர். சரிங்களா? அப்போ உள்ளம் இல்லாதவர் இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்கும் தளராத ஊக்கம் இல்லாதவர் உள்ளம் இல்லாதவர். எய்தார்னா பாருங்கள், ஒருபோதும் அடைய மாட்டார்கள். என்னத்தை அடைய மாட்டார்கள்? உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. அது என்ன அர்த்தம்? யாம், அதாவது நம்ம பிறருக்கு கொடுத்து உதவும், அது இந்த பாயிண்ட் தான் முக்கியம். யாம் பிறருக்கு கொடுத்து உதவும் வள்ளல், அந்த வன்மை உடையவர்கள். வள்ளல் தன்மைனா வள்ளல் அந்த வள்ளல் என்று இவ்வுலகத்தில் தம்மை தாமே மதித்து மகிழும் பெருமித உணர்வை ஒருபோதும் அடைய மாட்டார்கள். ஸோ பார்த்தீங்களா, குறள் வந்து எங்கே போய் எப்படி வந்து ட்ராவல் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த 2 லைனு, இந்த 2 வார்த்தை, 2 லைன் கோடில் 2 வார்த்தை. உள்ளம் இல்லாதவர், அதாவது தளராத ஊக்கம் இல்லாதவர். எய்தார், ஒருபோதும் அடைய மாட்டார். என்ன நிலையை அடைய மாட்டார்? உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. இந்த உலகத்தில் நான் வந்து எப்பேற்பட்ட ஒரு வள்ளல் தன்மை படைத்தவன் தெரியுமா அப்படின்னு வந்து நமக்கு நாமே ஒரு பெருமிதமாக இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த நிலைமையை யார் அடைய மாட்டார்? உள்ளத்தில் தளராத ஊக்கம் இல்லாதவர். ஸோ அதனால தான் இந்த குறள் வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ண முடியாமல் அப்படியே வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஏன்னா அந்த இது வந்துட்டு மாறி இருக்கும், ஃப்ளோ வந்து மாறி இருக்கும். அந்த ஒரு லைனுக்கு ஒரு லைன் மாறி இருக்கும். நம்ம ஃபஸ்ட் இதை 2வது இது அப்படி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள். உள்ளம் இல்லாதவர் மன உறுதி மற்றும் ஊக்கம் இல்லாதவர். எய்தார் அடைய மாட்டார். உலகத்து, இந்த உலகத்தில். வல்லியம்னா இது பாருங்கள், இந்த வார்த்தை முக்கியம். வல்லியம்னா வள்ளல் தன்மை. ஸோ இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளல் வல்லியம், கொடைத்தன்மை அல்லது வள்ளல். ஓகேங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, நோட் பண்ணிக்கலாம் இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு இதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பட் எல்லாரும் படிச்சிருப்பாங்க, இருந்தாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கலாம். வல்லியம் எனும் ஜெருக்கு. ஜெருக்குனா பெருமிதம். இந்த இடத்துல வந்து பெருமிதம், ஏன்னா இது வந்து ஆணவம் சில இடத்துல வரும். ஆணவ செருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆவணம் இல்லை, சாரி, ஆணவம். ஸோ இப்படியும் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கன்னா பெருமிதம். ஸோ அது இடத்த பொறுத்து தான் அதுக்கான மீனிங் வந்து மாறுது. அப்போது குறள் மறுபடியும் ஒரு முறை பார்த்துடலாமா? உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் எனும் செருக்கு. ஓகே, ரைட். அடுத்தது 9வது குறள். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலித்தா குறின். இதுதான் கொஞ்சம் ஒரு கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும், முரண்பாடாக இருக்கும். என்னென்னா, இதுக்கு முன்னாடி யானையை வந்துட்டு ரொம்ப கம்பீரமாக சொல்லியிருப்பார். இதில் அப்படியே கொஞ்சம் யானையை வந்து கொஞ்சம் ஒரு தட்டு தட்டினமாக இருக்கும். எப்படின்னா,
பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை. ஸோ இதான் வந்து பாருங்கள், பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை. என்ன மீனிங்கு? யானைக்கு பருத்த உடல் இருக்குது, அதாவது பெருசு உடல் வந்து பெரிய உடல், கூர்மையான தந்தங்கள் இருக்கு இல்லைங்களா? அப்போது வலிமையான விலங்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது யானை வந்து ஒரு வலிமையான விலங்கு. அதுதான் பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வந்து என்ன ஆகுதான்? வெறுவும் புலித்தா குறின். ஆயினும் என்ன ஆகுது? தன்னை விட அளவில் சிறியதாக இருந்தாலும் ஊக்கம் மிகுந்த புலி தாக்க வரும்போது என்ன ஆகுமா? இந்த புலி அஞ்சி நடுங்கும் அப்படின்னு வந்துட்டு இவர் வந்து சொல்கிறார், திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அதாவது ஒருத்தர் வந்துட்டு அவரோட வெளி தோற்றம் வந்து முக்கியம் கிடையாது, ஆனால் அவர் எந்த அளவுக்கு ஊக்கமோடு இருக்கார், விடாமுயற்சியோடு இருக்கார், அதுதான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த குறள். பட் இது பார்த்திங்கன்னா இதே யானை தான் இது வந்துட்டு அது எவ்வளோ அன்பு வந்து அடிச்சிருந்தாலும் அது சும்மா கம்பீரமாக நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு முரண்பாடாக தெரிஞ்சுது. ஸோ அது உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ பரியது பாருங்கள், மிகப்பெரிய உடல் அமைப்பை கொண்டது, அதுதான் பரியது. கூர்ங்கோட்டதுன்னா கூர்மையான தந்தம், கோட்டது அப்படிங்கிறது தந்தம். ரைட்டுங்களா? இந்த இடத்துல கூர்னா கூர்மை, கோட்டதுங்கிறது தந்தத்தை குறிக்கிறது. ஆயினும் இருந்த போதிலும் யானை என்ன ஆகுது? வெறுவும்னா பயந்து நடுங்கும். இங்கே பாருங்கள், வெறுவும்னா பயந்து நடுங்கும். இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்துட்டு இது வந்துட்டு என்ன இலக்கண குறிப்பு? ஆ வந்தா என்ன, ஈ வந்தா என்ன, அதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கான டாஸ்க்கு. இலக்கணக்கு இது வருது இல்லை, இலக்கண குறிப்பு பார்ப்போம்ல, இது வந்து ஆக்சுவலாக ஒரு அளபடை. சரிங்களா? இன்னிசை அளபடையா சொல்லிசை அளபடையா, அதை வந்து நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இல்லைன்னா வந்து செய்யுளிசை அளபடை. ஓகே, மொத்தம் 3 இருக்கும். இன்னிசை, சொல்லிசை, அப்புறம் வந்துட்டு செய்யுளிசையோ இன்னொன்று மறந்துட்டேங்க. ஸோ அதில் 2 தான் நமக்கு வந்து இது ஆ இ உ. ஆக்சுவலாக 3 வரும். ரைட், ஆ இ உ. ஸோ இதில் இந்த வெறுவுங்கிறது என்ன அளபடை அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, ரைட். ஸோ புலிங்கிறது சிறிய விலங்கு. ஸோ சின்ன புலி, அதை உருவத்தில் சின்னதாக இருந்தாலும் அந்த புலி வந்து அது வந்து தனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதை வந்து அடைஞ்சே தீர்வுன்னு வந்துட்டு அதை ட்ரை பண்ணுதில்ல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிறிய விலங்குகிட்ட கூட நம்ம ஜைஜான்டிக்காக பெருசாக உடம்பு வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா கம்பீரமாக இருந்தாலும் அஞ்சு நடுங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா, ஸோ நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளை விட சின்னவங்க நினைக்கிறவங்க, ஆனால் வந்து அவங்களோட மன உறுதியோட ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுறாங்க, ஒரு விஷயத்தை அடைஞ்சே ஆகணுன்ட்டு வந்துட்டு ஒரு இது ஓடும்போது அவங்கள பார்த்து நம்ம ஒரு கணம் வந்து கொஞ்சம் பயப்படுறது தான். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை வேணும் அடையணும்னா என்ன வேணாலும் செய்வாங்க. ஸோ அந்த அளவுக்கு மன வலிமை இருக்கும்போது அவங்களோட போட்டி போகிறது கொஞ்சம் நமக்கு வந்துட்டு கஷ்டமான ஒரு விஷயம். அதை தான் சொல்ல வராது. சரிங்களா? ஸோ பரியது கூறுங்கோட்டதாயும் யானை வெறுவும் புலிதா குறின். 9 குறள் இதோட முடிஞ்சது. அடுத்தது பார்க்கலாம் 10வது குறள். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அகுதில்லார் மரமக்களாதலே வேறு. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை பாருங்க, உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை, ஒருவருக்கு நிலையான செல்வம் என்பது அவரது ஊக்கமே. இந்த இடத்துல வெறுக்கை தான் ஊக்கம்னு அர்த்தம். சரிங்களா? மன உறுதி. ஓகே, ஒருவருக்கு நிலையான செல்வம் என்பது அவருடைய ஊக்கம் தான். அகுதில்லார், அது இல்லாமல் இருக்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க? மரமக்களாதலே வேறு. அவங்க வந்து இருக்கிற மரத்துக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஊக்கம் எனும் செல்வம் இல்லாதவர் அதான் அகுதில்லார். பார்ப்பதற்கு மனித உருவத்தில் இருந்தாலும் அவர்கள் மரமே, அதான் மரமக்களாதலே வேறு. ஸோ அதே போல் அவங்க 2 பேருக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். அதாவது ஊக்கம் இல்லாதவர்களுக்கும் மரங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னென்னா அவர்களுடைய உருவம் மட்டுமே. அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு மனித உருவத்தில் இருக்கக்கூடிய மரம் அப்படின்னு சொல்கிறாப்புல. யார்? நான் சொல்லுங்க, திருவள்ளுவர் சொல்கிறாரு. மனித உருவத்தில் மரம். ரைட்டுங்களா? ஏன்னா அதுதான் வித்தியாசம், அதுதான் இருக்கிற ஒரே வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாரு. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை. உரம்னா பாருங்கள், மன உறுதி, ஊக்கம். நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல உறவூர் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை பார்த்தோமா. அப்போ உரம்னா என்ன? மன உறுதி, ஊக்கம் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் மீனிங். அப்படி ஞாபகம் வச்சுக்கல, அதுதான் மீனிங். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கைனா பாருங்கள், உண்மையான செல்வம். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, வெறுக்கைனா ஊக்கம் அல்லது செல்வம் அப்படி வந்து வரும். அகுது இல்லார், அந்த மன உறுதி இல்லாதவர்கள். மரம்னா உயிரற்ற ஒரு பயனற்ற மரம் போல. மக்கள் மனிதர்கள் ஆதலே வேறு, மனிதர்கள் போல உருவத்தில் மட்டும் வேறுபட்டு காணப்படுவார்கள். அதாவது மரம் எப்படி வந்துட்டு ஒரு பயனற்ற நிலைன்னா அது ஒரு உயிரற்ற நிலைன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கம்பேர் பண்ணுறாப்ல. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மரம் வந்துட்டு என்ன செஞ்சாலும் அதை வந்துட்டு அது நம்ம என்ன திருப்பி நம்ம எதுவும் செய்ய முடியாதுல்ல. நம்ம அதை வெட்டினாலும் சரி, அது வந்துட்டு உடச்சி விட்டாலும் சரி, எதுவுமே பண்ணாது. அப்படியே ஏன்டா மரம் மாதிரி அப்படியே நிற்கிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் மரத்தினால நமக்கு நிறைய பயன் இருக்குது, அது வேறு. பட் என்னென்னா நம்ம என்ன செஞ்சாலும் மரம் வந்து திரும்ப நம்மளை எதுவும் செய்யாது.
மரத்து மேலே நீங்கள் பாருங்கள், இது வச்சு குத்துங்க, இல்லை கொடுவை வச்சு வெட்டி விடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், அது அப்படியே நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஊக்கம் இல்லாதவர்கள் அதுக்கு ஒத்தவர்கள், மரத்துக்கு ஈக்குவலானவர்களான ஒரே வித்தியாசம் என்னென்னா உருவம் மட்டும்தான் அப்படின்னு இந்த குறளை வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? என்னது? உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அகுதில்லார் மரமக்கள் ஆதலே வேறு. ஓகேங்களா? ஸோ 10 குறள் நமக்கு இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஊக்கமுடைமை இவ்வளோ தான். இதில் இந்த 10 குறள்லேருந்து தான் நமக்கு கேள்வி கேட்கணும். ஊக்கமுடையிலேருந்து கேட்கணும், இதில் தான் கேள்வி கேட்கணும். ஸோ இதுக்கு நமக்கு ஒரு வார்த்தைக்குமே அர்த்தமும் பார்த்துரும். இப்போ இந்த வார்த்தைக்கான எதிர்ச்சொல்லுமே நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ உறவோருங்கிறதுக்கான மீனிங்கு ஊக்கம். அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியும், நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான இது இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த பிடிஎஃபை வந்து ரெடி பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ இதை தாண்டி நமக்கு அதாவது ஒரு திருக்குறளில் இவ்வளோ தான் கேட்க முடியும். ஓகேங்களா? திருக்குறள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது வேறு, அது வந்து நம்ம தனியாக படிக்கணும். பட் திருக்குறளில் இந்த ஆஸ்பெக்டில் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் எப்படின்னா, ஆக்கம் விழந்தேம் என்று அல்லாவார் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ ஆக்கம் விழந்தேம் என்று யார் வந்து இருக்க மாட்டாங்கன்னா ஊக்கமுடையவர்கள். ஸோ அப்படி தான் கேள்வி கேட்க முடியுமே தவிர்த்து வேறு இதில் வந்து புதுசாக கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் கிளியராக அந்த குறளுக்கான அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு எப்படி கேட்டாலும் அதை வந்து போற்ற முடியும். அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, அந்தந்த ஒரு வார்த்தைக்குமான பொருள், அந்த பொருளை நீங்கள் கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க, படிச்சிட்டிங்க அப்படின்னா போதுமானது. அதிலேருந்து எப்படிப்பட்ட கேள்விகள் வந்தாலும் உங்களால் கண்டிப்பாக ஷியோராக போட முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு திருக்குறள் அப்படியே 1 by 1 போகும், அதையும் பார்க்கலாம். ஜிஎஸ்மே வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட்லாம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் புக் சீரீஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்போங்க. அது வந்துட்டு என்னென்னா, ஆக்சுவலாக அது பிகினர்ஸ்க்கு. இப்போ தான் வந்து படிக்க வராங்க இல்லைங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ தான் வந்திருப்பாங்க ஃப்ரெஷர்ஸ். அவங்களுக்கு வந்து எப்படி படிக்கிறது, சிலபஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், அந்த இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் உள்ளே வந்திருப்பாங்க. இப்போ அகாடமி ஜாயின் பண்ணுறவங்க பண்ணியிருப்பாங்க, இல்லை வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய அந்த சூழலில் இருக்கவங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக கொடுக்கறது அந்த ஸ்கூல் புக் சீரீஸ். ஒரு ஸ்கூல் புக்லேயுமே வந்துட்டு சிலபஸில் டாபிக் இருக்குங்க, அந்த டாபிக் நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த பாடங்களில் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு நடத்தி கொடுக்கறதுக்கான ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு பக்கம் போகும். இந்த குரூப் 4க்குள்ளே ஜிஎஸ் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். தமிழ் நான் வந்து டச் பண்ணவே இல்லை. ஏன்னா தமிழில் நிறைய விஷயம் இன்னும் கிளாரிட்டி கிடைக்கல. எல்லாம் அவுட் சோர்ஸ் போயிட்டு தேடிட்டு தான் இருக்காங்க, அவுட் சோர்ஸை கண்டுபிடிச்சி படிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் ஸ்டில் அதிலேருந்து நமக்கு கேள்விகள் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுங்கிறது எனக்கு வந்து இன்னும் அதில் வந்துட்டு ஒரு ஐயப்பாடு இருக்குது. அது எப்படி வந்துட்டு நமக்கு வந்து வரப்போகுதுங்கிறது தெரியலங்கிற அந்த யோசனை இருந்துகிட்டே இருக்குது. அதனால் நமக்கு ஒரு தெளிவு இல்லாத போது நம்ம இன்னொருத்தருக்கு வந்து அதிலேருந்து ஒரு இது பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம தெளிவாக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு வந்து கிளியராக சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் தான் நான் வந்து தமிழை வந்து பெருசாக டச் பண்ணலை. அதுக்கு பதிலாக நம்ம ஜிஎஸ்ஸை ஸ்ட்ராங் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜிஎஸ்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஜிஎஸ்ஸை முழுக்க ஜிஎஸ்ஸை நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக குரூப் 4க்குள்ளே நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஹெவி டாபிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டி, யூனிட் 6, எக்கானமிக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, இது இருக்குது, ஜியாகிரஃபி இருக்குது. எல்லாம் 5 மார்க் தான். அது கொஞ்சம் படிக்க வேண்டியது கம்மியாக தான் இருக்கும். ஐஎன்எம்லாம் ஒரு 10-12 லெசன் படித்தா போதும். ஜியாகிரஃபி அந்த 10th 5 லெசன் படிச்சிங்கன்னா அதுலேருந்து 3 கேள்வி வந்துடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இது வந்து பிளான் பண்ணி ஒரே வாரத்தில் வந்து முடிச்சிடலாம். ஜியாகிரஃபிலாம் முடிச்சிடலாம். 5 லெசன் ஒரு நாளைக்கு, இல்லை 10 நாள் கூட வச்சுக்கலாம். 2 நாளைக்கு ஒரு லெசன் வந்து ரெடி பண்ணி ஆன்லைன் டெஸ்ட் ரெடி பண்ணோம்னா முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு குரூப் 4க்குள்ளே கண்டிப்பாக ஆன்லைன் டெஸ்ட் வந்து முடிச்சு கொடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் மேற்கொண்டு எப்படிங்கிறத போக வந்து பிளான் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க, வீட்டிலேருந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு இருக்க டவுட்ஸை வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லலாம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்காக நான் கண்டிப்பாக அதை வந்து அடுத்து அந்த ஸ்டெப் என்னங்கிறத கண்டிப்பாக எடுத்து வைப்பேன். சரிங்களா? ஏன்னா நானும் ஒரு ஆஸ்பிரண்ட். ஸோ ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு தான் தெரியும் இன்னொருத்தவங்களோட வழி. சரிங்களா? இதை பாம்பின்க்கு அது பாம்புங்கிற மாதிரி இது. ஸோ நமக்கு தான் தெரியும் நம்ம ஃபேஸ் பண்ணுற அந்த டிஃபிகல்ட்டிஸ் என்ன, வீட்டில் எப்படி நம்ம வந்துட்டு என்ன மாதிரி விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு 2 attempt 3 attempt அடித்தவங்களுக்குலாம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் அடுத்தது வந்துட்டு எப்படி இது பண்ணுறது, ஒரு எல்லா விஷயமும் தெரியும், இருந்தாலும் ஒரு புஷ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேணும். ஸோ அது மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்மே. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு எல்லாருக்கும் எல்லா விதமான விஷயத்தையும் செய்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம சேனலில் எடுக்கப்படும். ஸோ அதில் 100% நான் உறுதியாக இருக்கேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இப்போது நான் கிளியராக சொல்லிடுறேன், ஜிஎஸ் மட்டும்தான், தமிழ் கிடையாது. ஸோ நம்ம சேனலில் தமிழ் இல்லை.
ஜிஎஸ் மட்டும்தான். தமிழில் இப்போ திருக்குறள் பார்ப்போம். அது போக பார்த்திங்கன்னா அந்த 7வது யூனிட் இருக்கு இல்லைங்களா, அந்த 15 மார்க், ஏன்னா அது புக்கிலேருந்து வரும், அந்த 15 மார்க்கு நம்ம ஸ்ட்ராங் பண்ணிடுவோம். அதை நம்ம அதுக்கான இது வந்து நான் கொடுத்துருவேன். நம்ம அதை தாண்டி இருக்கிறத வந்துட்டு இப்போதைக்கு அதில் ஒரு தெளிவு இல்லாததுனால வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஓகேங்களா. ஸோ அந்த தமிழுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்கள் நமக்கு அகாடமிஸ் நிறைய இருக்குது. யூடியூப்பில் நிறைய பேர் வந்து நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. ஏன் எனக்கு நான் அதை வந்து டச் பண்ணலாம், அவங்கள மாதிரி என்னால் பண்ண முடியுமான்னு ஒரு ஐயப்பாடு தான், வேறு ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து மெனக்கெட்டு எஃபோர்ட் போட்டு பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பண்ணால் தான் அந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுது. அதை என்னால் இப்போ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். அதுவுமே ஓப்பனாக சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு என் பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் வேலையில் தான் இருக்கேன். ஜாப் போயிட்டு தான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனும் போயிட்டுருக்கு. நமக்கு இந்த வீடியோவும் வந்து அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா. நம்ம இந்த அகாடமி பேஸஸாக பிளான் பண்ணி போயிட்டுருக்கிறதும் ரன் பண்ணுறதுமே ஒர்க்கில் இருந்துகிட்டே தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு கிடைக்கிற டைமில் என்னால் வந்துட்டு ஜிஎஸ்ஸை கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியும். அதனால் ஜிஎஸ் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக போகிறேன். சரிங்களா. ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்சில் உங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல், தொய்வுமே இல்லாமல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருவேன். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா. ப்ரீத்தி நான் கேரண்டிங்கிற மாதிரி இதுக்கு நான் கேரண்டி. ரைட்டுங்களா. ஓகே. ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் மற்றதுக்கு எல்லாமே வந்துட்டு நமக்கு ஏகப்பட்ட சோர்ஸஸ் இருக்குது, ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். உங்களோட ப்ரிப்பரேஷன் மட்டும் எங்கேயுமே நீங்கள் நிறுத்தவே கூடாது. அதில் வந்து ஒரு சின்ன ஒரு சோர்வடையக்கூடாது. ஏன்னா கிடைக்கிற வரைக்கும் ஓடணும், போஸ்டிங் வாங்குற வரைக்கும் ஓடணும். சரிங்களா. ரைட். சேர்ந்தே பயணிப்போம், சேர்ந்தே வந்துட்டு எக்ஸாம் எதிர்கொள்வோம், சேர்ந்தே நம்ம எல்லோரும் அடுத்த வருஷத்தில் வேலைக்கு போவோம். சரிங்களா. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.